بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. பெற்றோர்களின் கவனத்திற்கு என்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. மிக அவசியமாக, அதே நேரத்தில் அவசரமாக நாமெல்லாம் மிக கண்டிப்போடு தெரிந்து கொள்ள வேண்டிய பல விவரங்களை உள்ளடக்கி அறிந்து கொள்ளப் போகிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு இந்த ஒரு தலைப்பு. காரணம், வளர்ந்து வருகின்ற நாம் வசிக்கின்ற நம்முடைய பகுதிகள், இந்த உலகத்தினுடைய அமைப்பு முறைகள் எல்லாம் மிக விரைவில் மனிதர்கள் கெட்டுப்போகின்ற, மனிதர்கள் வழிதவறுகின்ற, மனிதர்கள் நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு செல்லுகின்ற மிக தீய பழக்க வழக்கங்களுக்கு மிக விரைவில் ஆளாகிற இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில முக்கிய குறிப்புகள் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையின் மூலம் உங்களுக்கு நாங்கள் வழங்கவிருக்கிறோம். இந்த உலகத்தில் திருமணத்திற்கு பிறகு பிள்ளைகள் தங்களுக்கு இல்லை என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளை செல்வத்தை பெற்றெடுப்பதற்காக பல மருத்துவமனைகள், நிறைய பொருளாதார செலவினங்கள், இப்படி தங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய குடும்பத்தினர்கள் அலைந்து திரிவதுண்டு. இன்னொரு புறம் அல்லாஹு தாலா மிக மிக இலகுவாக நமக்கெல்லாம் அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் மிக சுலபமாக அல்லாஹு தாலா நமக்கு பிள்ளைகளை தருகிறான், குழந்தை செல்வங்களை தருகிறான். அப்படி அல்லாஹுவால் நமக்கு தருகின்ற மிக முக்கியமான செல்வங்களாக திகழ்கின்ற இந்த குழந்தை செல்வங்களுடைய விஷயத்தில் அதனுடைய வளர்ப்பு முறை, அதனுடைய எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு அதனை கவனிக்கக்கூடிய முறை, இவைகளிலெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நாம் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். ஆனால் யதார்த்தம் அது அல்ல. யதார்த்தம், குழந்தை பிறந்தவுடன் அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தந்துவிட்டான், அதுவாகவே எப்படியோ வளரும் என்பதைப் போல அந்த குழந்தையினுடைய
வளர்ப்பு முறையில் எந்த ஒரு அக்கறையும் செலுத்தாத இந்த ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறையில் எப்படிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் என்கிற குறிப்பு தான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான ஒரு சாராம்சம். காரணம், இந்த உலகத்தில் பெற்றோர்கள் ஏதாவது குறும்புத்தனங்களிலே வீதிகளில் ஈடுபட்டால் வளர்க்கிற பெற்றோரைத்தான் எல்லோரும் ஏசுவார்கள். போயும் இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றெடுத்தார்களே என்று அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் செய்கிற அனைத்து தவறுகளுக்கும் மூல காரணமாக பெற்றோர்களை ஏசுகிற ஒரு மரபு நம்முடைய மனித சமூகத்திலே உண்டு. அதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. பொதுவாகவே குழந்தை செல்வத்தை பொறுத்து அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 37வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலும் 3வது அத்தியாயத்தின் 38வது வசனத்திலும் இறை தூதர்கள் அல்லாஹ்விடத்தில் குழந்தை செல்வத்தை கேட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், 37வது அத்தியாயத்தின் 100வது வசனம், ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். அல்லாஹுவே, ஒரு சாலிகான மக்களை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. நபிமார்களுடைய பிரார்த்தனை. 3வது அத்தியாயத்தின் 38வது வசனம், கால ரப்பி ஹபிலி மில்லதுன் கதுர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக்க சமீஉத் துஆ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட குழந்தை தனக்கு வாரிசாக வர வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது, அல்லாஹுவே, பரிசுத்தமான குழந்தையை எனக்கு நீ தருவாயாக. காரணம் என்ன? குழந்தைகளின் மூலம் மறுமை நாளில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டுமே தவிர குழந்தைகளின் மூலம் நாம் நரகத்திற்கு நிச்சயம் சென்றுவிடக் கூடாது என்பது மிக முக்கியம். நாம் எல்லாம் நினைக்கிறோம், நாம் நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜக்காத், நம்முடைய ஹஜ் போன்ற நம்முடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு நாம் மிக சுலபமாக சொர்க்கம் செல்லலாம் என்றால் அது முடியாது. காரணம், பிள்ளைகளும் ஒரு காரணம். அல்லாஹ் தந்த அந்த பிள்ளை செல்வத்தை எந்த அடிப்படையில் வளர்த்தி ஆளாக்கினீர்கள் என்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆகவேதான் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் மட்டும் நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாத்தால் போதாது. நீங்கள் மட்டும் சொர்க்கத்திற்குரிய இபாதத்துகளை செய்தால் போதாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன், உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும், கணவன், பிள்ளைகள், தாய், தந்தை. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நம்முடைய கண் எதிரே நாம் வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய தீர்ப்பின்படி நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் தாங்குகிற சக்தி நம்மில் யாருக்கும் கிடையாது. மக்களுடைய கண் எதிரே பெற்றோர்கள் அழைத்து நரகத்திற்கு செல்லப்பட்டால் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்குகிற சக்தி பிள்ளைகளுக்கு கிடையாது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம், வக்கூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்டது அந்த நரக நெருப்பு. அலைஹா மலாயிகத்துன் ஐலாலுன் சிதாதுன் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அந்த நரக நெருப்புக்கு எப்படிப்பட்ட காவலாளிகளை நான் நியமனம் செய்திருக்கிறேன் என்றால், இரக்கமில்லாத காவலாளிகள். அல்லாஹ்வுடைய கட்டளையை மூர்க்கத்தனமாக நிறைவேற்றுகிற மலக்குமார்களை அல்லாஹ்
அந்த நரகத்திற்கு காவலாளிகளாக நியமனம் செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அப்படியானால் நம்முடைய ஒரு தலையாய பொறுப்பு, நமக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய அந்த பிள்ளை செல்வங்களின் மூலம் நிச்சயம் நாம் மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைய வேண்டுமே தவிர, மரணத்திற்கு பிறகு நம்முடைய கபருடைய வாழ்வில், ஃபர்ஸக்கூடிய வாழ்வில் 23வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதைப் போல, வமின் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஅஸுன், ஒரு மனிதன் இறந்தால் அவனுக்கென்று ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ஃபர்ஸக்கூடிய வாழ்வு, கபருடைய வாழ்விலும் நாம் பெற்ற நம்முடைய பிள்ளை செல்வங்களின் மூலம் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டுமானால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு சில வழிமுறைகளை பெற்றோர்களாகிய நம்முடைய கவனத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1359வது நபிமொழி, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான், இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றது. ஆனால் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறையில் பெற்றோர்களுக்கு பங்குண்டு என்பது யதார்த்தம். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிதொரு இடத்தில் கூறிய செய்தி புகாரியில் 2409வது நபிமொழி, பெண்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி, கணவனுடைய உடைமைக்கு பொறுப்பாளி. கணவன் இல்லாத நேரத்தில் அவனுடைய சொத்து சுகங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளி, உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளி. அந்த பிள்ளைகள் குறித்து கண்டிப்பாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 2409வது நபிமொழி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, பொதுவாகவே வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளை பருவத்தை குறித்து மனோதத்துவ நிபுணர்களும் உளவியல் ஆய்வாளர்களும் ஒரு சில முக்கியமான குறிப்புகளை நமக்கு தருகிறார்கள். இவைகளெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான பேருண்மைகள். பொதுவாக குழந்தைகளை கண்காணிக்கின்ற வயது வரம்பை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது 4-5 வகையில் அதை முறைப்படுத்தி நமக்கு சொல்லுகிறார்கள். 1 வயதிலே இருந்து 3 வயது வரை அந்த குழந்தையை எப்படி நாம் கண்காணிக்க வேண்டும், 3 வயதிலே இருந்து 7 வயது வரை அந்த குழந்தைகளோடு நாம் எப்படி நடக்க வேண்டும், 7 வயதிலே இருந்து 10 வயது வரை நம்முடைய நடைமுறை பாவனைகளை அந்த குழந்தைகளோடு எப்படி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், 10 இருந்து 14, 14 இருந்து 21 வயது வரை, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த குழந்தைகளோடு பெற்றோர்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையை, நெறிமுறையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகளோடு நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக குழந்தைகளை எப்படி வளர்த்துவது என்று கேட்டால் 4 பதிலை எல்லோரும் சொல்லுவார்கள். 1, குழந்தைகளின் மீது பாசம் செலுத்தி அன்போடு வளர்த்த வேண்டும் என்பார்கள். 2வது, குழந்தைகளை அன்போடு மட்டும் வளர்த்தினால் போதாது, கண்டிப்புடன் வளர்த்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். 3வது, கண்டிப்புடன் வளர்த்தினால் போராது, ஒரு சில நேரங்களில் தண்டிக்கவும் வேண்டும், தண்டித்தும் வளர்த்த வேண்டும் என்றும் சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவார்கள், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதாக விட்டால் அப்படியே அது வளர்ந்து கொள்ளும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தானாக வளரும் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து குழந்தைகளுடைய அந்த மெமரி பவர், அது எந்த அளவுக்கு ஒரு செய்தியை உள்வாங்குகிறது எந்தெந்த வயதில் என்பதை கருத்தில் கொண்டு விஞ்ஞானங்கள் சொல்லுகிற பதில் 4ம் உண்மைதான். அன்போடு வளர்த்த வேண்டும், கண்டிப்போடு வளர்த்த வேண்டும், தண்டித்தும் வளர்த்த வேண்டும், தானாகவும் ஒரு கட்டத்திலே வளரும். ஆனால் இந்த 4ம்
ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய காரியமா என்றால் அல்ல. அதுதான் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. 4 காலகட்டத்தில் அந்த குழந்தைகளோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய நெறிமுறை. எப்பொழுது அன்பு செலுத்தி வளர்த்த வேண்டும், எப்பொழுது கண்டிப்பாக வளர்த்த வேண்டும், எப்படி தண்டித்து வளர்த்த வேண்டும், எப்பொழுது அது தானாக வளரும். இதை தெரிந்து கொண்டால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு கல்வியாக நிச்சயம் இது அமையும். அன்பார்ந்த சோர்களே, தாய்மார்களே, 1 to 3 வரை ஒரு குழந்தை பருவம். இந்த பருவத்தை குறித்து விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைக்கு பாருங்கள், கண்கள் இருக்கும், ஆனால் அதை கொண்டு பார்த்து உணர முடியாது. செவிகள் இருக்கும், அதை கொண்டு ஒரு செய்தியை கேட்டு உணர முடியாது. மூக்குகள் இருக்கும், அதை கொண்டு நுகர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க இயலாது. இது குழந்தை பருவம். இந்த 3 வயது வரை உள்ள ஒரு குழந்தையின் மீது எந்த அளவுக்கு உங்களால் பாசம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செலுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய குறும்புத்தனத்திற்காக வேண்டி கோபப்படாமல், அந்த 3 வயது குழந்தையினுடைய சேட்டைகளுக்காக வேண்டி ஆத்திரப்படாமல், அதை நீங்கள் அடிக்க நினைத்தால், அதை நீங்கள் மிரட்ட நினைத்தால், அந்த 3 வயது குழந்தையின் மீது உங்களுடைய வெறித்தனத்தை நீங்கள் காண்பித்தால், அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எவ்வளவு பெரிய விளைவை சந்திக்கும் என்பதை விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய பேருண்மையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உதாரணத்துக்கு பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் பாருங்கள், தாய்மார்களாக நீங்கள் தாளாட்டுவீர்கள், தொட்டியில் போட்டு எத்தனையோ பாடல்களை பாடி எதையெல்லாமோ சொல்லி அந்த குழந்தைக்கு நீங்கள் பாசத்தை செலுத்தி நீங்கள் பாடல் பாடி குழந்தையை தொட்டிலாட்டுவீர்கள். அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிந்தும் அந்த குழந்தையின் மீது பாசம் செலுத்தி அந்த குழந்தையை தாளாட்டி பாசத்தோடு வளர்த்துகிற வயது வரம்பு 3 வயது. 3 வயது வரை அந்த குழந்தையின் மீது நீங்கள் கண்டிப்பாக ஆண்களும் பெண்களும் எந்த அளவுக்கு பாசம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பருவத்தை பொறுத்தவரையில் நாம் மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்கள் அந்த குழந்தையை எங்கெல்லாம் கொண்டு செல்கிறோமோ பார்க்கிற அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து பாசம் செலுத்துகிற ஒரு வயது வரம்பு 3 வயது வரை உள்ள வரம்பு. விதிவிலக்காக 1-2 குழந்தைகள் வேண்டுமானால் ஒரு 2 வயதிலேயே சுறுசுறுப்பான சூட்டிப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாமே தவிர யதார்த்தம் 3 வயது வரை அதனுடைய ஒரு செய்தியை கிரகிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு செய்தியை உள்வாங்குகிற ஒரு ஆற்றல், ஒரு விஷயத்தை புரிகிற ஆற்றல் என்பது அந்த உள்ளத்திற்கு போதுமானதாக இருக்காது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அடுத்தவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான குறிப்பு தான், ஒவ்வொரு குழந்தையும் பெறுகிற பெற்றோர்கள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான குறிப்பு. அதாவது 3 வயதிலே இருந்து 7 வயது வரை கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு. இந்த 3 வயதிலே இருந்து 7 வயது வரை கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களை அவர்கள் பட்டியல் போடும்போது சொல்லுகிறார்கள், அந்த வயதில் அந்த குழந்தைகளுடைய கண்களில் ஒரு சில செய்திகள் படக்கூடாது. 3 வயதிலே இருந்து 7 வயது வரை அதனுடைய காதுகளில் ஒரு சில வார்த்தைகள் விழக்கூடாது. அந்த 7 வயது வரை உள்ள அந்த குழந்தைகள் ஒரு சில நடவடிக்கைகளை செய்தல் கூடாது. அந்த நேரத்தில் மிக உன்னிப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறார்கள் என்றால், ஒரு 20 வயது 21 வயதை ஆகும் பொழுது நிறைய பெண்கள் நிறைய ஆண்களை நீங்கள் பார்க்கலாம், சீக்கிரம் கட்டுப்போய் விடுகிறார்கள், அல்லது ஒரு மனநோய்க்கு ஆளாகிறார்கள், மனச்சிதைவு என்று சொல்லுவார்கள். பொதுவாக நோய்களிலே 3 வகையான நோய்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஒரு சில நோய்கள் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கே தெரியும். உதாரணத்திற்கு வயிற்று வலி, தலைவலி, காய்ச்சல் போன்ற நோய்களை பொறுத்தவரையில் சொன்னால் தான் அது பிறருக்கு தெரியும். 2வது வகையான நோய்கள் உண்டு, அது நீங்கள் சொல்லாமலேயே பிறருக்கு தெரியும். அவைகளெல்லாம் வெளிக்காயங்கள், தலைகளிலோ கைகளிலோ கால்களிலோ அடிபட்டால் சொல்லாமலேயே தெரியும் அவைகளெல்லாம் இவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று. 3வது ஒரு நோய் உண்டு, அதுதான் மோசமான ஒரு நோய். அதிலிருந்து அல்லாஹ் நம்ம எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அது என்ன நோய் என்றால் அதுதான் மனச்சிதைவு. அந்த நோயை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லோருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியாது நீங்கள் மனநோய்க்கு பாதிக்கப்பட்டவர்கள் என்று.
உங்களுக்கு தெரியாது நீங்கள் மனச்சிதைவுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் என்று. குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியாது நம்முடைய பிள்ளைகளுக்கு மனச்சிதைவு ஏற்பட்டிருக்கிறது, மனநோய் ஏற்பட்டிருக்கிறது என்று. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் பையன் ஒரு மாதிரி, பிள்ளை ஒரு மாதிரி. இதைத்தான் மையமாக வைத்து விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், எந்த கட்டத்திலும் பிள்ளைகள் மனநோய்க்கு ஆளாகிவிடக்கூடாது, மனச்சிதைவு பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாது, அதில் மிக கண்டிப்போடு தாய்மார்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவசரமாக அவசியமாக இந்த வகுப்பு இங்கே நடத்த என்ன காரணம்? இங்கே பாருங்கள், பலதரப்பட்ட தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். நாமெல்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது கையடக்க தொலைபேசி, மொபைல் போன் நாமெல்லாம் கண்ணிலே பார்த்தது கிடையாது. இன்றைக்கு இருக்கிற நவீன வசதிகள் எவ்வளவோ உண்டு, அவைகளை எல்லாம் காதால் கூட கேட்டது கிடையாது. நம்முடைய ஒரு 7 வயது, இன்றைக்கு இருக்கிற நம்முடைய குழந்தையினுடைய 7 வயது ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய குழந்தையினுடைய கையில் ஒரு செல்போனை கொடுத்தால் அந்த செல்போனினுடைய முதல் பகுதியிலிருந்து கடைசி பகுதி வரை அந்த செல்போனை இயக்குகிற அளவுக்கு அறிவு பெற்றவர்கள் நம்முடைய குழந்தைகள். உண்டுமா இல்லையா? ஒரு கம்ப்யூட்டரை கொடுத்தால் அதை எப்படி இயக்கி எந்தெந்த வகைகளில் அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற அறிவை பெற்றிருக்கிறார்கள் 7 வயது குழந்தைகள். சவுதி அரேபியா போன்ற இடங்களுக்கு சென்றால் 7 வயதிலே இருந்து 10 வயது குழந்தைகள் முழு குர்ஆனையும் மனனம் செய்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையை மிக கூர்ந்து நாம் கவனிக்க வேண்டும். 3 வயதிலிருந்து 7 வயது வரை அந்த குழந்தையோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சில செய்திகள் அந்த குழந்தைகள் பார்த்தல் கூடாது. என்னென்ன செய்திகள்? ஒரு மிகப்பெரிய ஒரு கோரச் சம்பவ விபத்து, இதை தொலைக்காட்சியில் பார்த்தால் செய்திகள் வாசிக்கிற பொழுது ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை போடுவார்கள். அந்த விகாரமாக ரோடுகளிலே விபத்தில் பலியான அந்த உடம்பை அந்த வயதில் உள்ள குழந்தைகள் பார்த்தல் கூடாது. ஒரு மனிதனை சுட்டுக் கொள்வது, ஒரு மனிதனை கத்தியால் குத்தி கொலை செய்வது, இப்படிப்பட்ட கார்ட்டூன் படங்கள் நிறைய உண்டு. இவைகளை எல்லாம் பிள்ளைகள் அந்த வயதில் பார்த்தல் கூடாது. குறிப்பாக கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்கள் அந்த குழந்தையுடைய கண்களிலே படக்கூடாது. அந்த குழந்தைகளுடைய செவிகளில் கெட்ட கெட்ட வார்த்தைகள் விழக்கூடாது. காரணம், அதனுடைய அப்சர்வர், அதாவது ஈர்ப்பு சக்தி என்று சொல்லுவார்கள். நமக்கெல்லாம் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சம் சொல்லுகிறார்கள் 40 இருந்து 50 வார்த்தைகளைத்தான் நாம் சிந்தனையிலே நிறுத்த முடியுமா? ஆனால் 3 வயதிலே இருந்து 7 வயது வரை உள்ள குழந்தைகளுடைய சிந்தனையில் 1000க்கும் அதிகமான வார்த்தைகள் மெமரியிலே ஃபீடாடுகிற அளவுக்கு ஈர்ப்பு சக்தி கொண்டதாக அந்த குழந்தை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். 3 வயதிலே இருந்து 7 வயது வரை அந்த குழந்தைகள் பார்த்து கொண்டே இருப்பதை போல நமக்கு தெரியும். ஆனால் வீடுகளில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் அவை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இது எப்பொழுது பிரதிபலிக்கும்? மனச்சிதைவு ஏற்படும் பொழுது அது பிரதிபலிக்கும். ஆகவே சொல்லுகிறார்கள், உங்களுடைய குடும்ப தகராறுகளை அந்த குழந்தையின் முன்னால் நீங்கள் செய்யாதீர்கள். கணவன் மனைவி பிரச்சனை, கோபதாபங்கள் வரும் பொழுது, கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது தீய தீய பேச்சுக்களை, கோபத்தின் மூலம் வெளிப்படுத்துகிற கோபதாபமான பேச்சுக்களை அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசாதீர்கள். அந்த குழந்தை அந்த 3 வயதிலே இருந்து 7 வயது வரை உங்களோடு இருக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் பெற்றோர்களாகிய உங்களை குறித்து அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஒரு தப்பான எண்ணம் வந்துவிடக்கூடாது. இவர்கள் பொய்யானவர்கள், இவர்கள் எதற்கெடுத்தாலும் பொய் சொல்லக்கூடியவர்கள், தனது தந்தை தனது தாய் எப்பொழுதும் நம்மை ஏமாற்றக்கூடியவர்கள், எதை கேட்டாலும் பொய் சொல்லியே நம்மளை வளர்த்தக்கூடியவர்கள் என்று நம்மை குறித்து ஒரு தவறான எண்ணம் அந்த வயதில் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஏற்பட்டால் விபரீதத்தை பிறகு நான் சொல்லுகிறேன், அதுதான் யதார்த்தம். ஆகவேதான் கோர சம்பவங்களோ, இந்துக்கள் உதாரணத்திற்கு இந்துக்களுடைய ஒரு மனிதன் இறந்து போனால் அந்த இந்துக்கள் கொண்டு போய் அதை கொண்டு எரிப்பார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்களையோ, ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடந்தவுடன் அந்த இடத்தை தொலைக்காட்சியில் காண்பிக்கிற பொழுதோ அல்லது ஒரு விகாரமான ஒரு செய்தியோ அந்த குழந்தைகள் அந்த நேரத்தில் பார்த்தல் கூடாது. எவைகளை எல்லாம் கேட்கல் கூடாது,
என்ன வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய உள்ளத்தில் ஒரு வெள்ளைத்தாளில் எழுவதைப் போல பதிவு செய்கிற வயது அந்த வயது. ஆகவே கெட்ட கெட்ட வார்த்தைகள் குடும்பங்களில் கூட்டு குடும்பமாக வசிக்கும் பொழுது, மாமியார் மருமகள் சண்டை அல்லது கணவன் மனைவி சண்டை இப்படியெல்லாம் வரும் பொழுது கெட்ட கெட்ட பேச்சுக்களை அந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு பேசாதீர்கள். 2 பேருக்கும் சண்டை, கணவன் மனைவி. கோபம் வருகிற பொழுது கணவனுடைய கோபத்தை குழந்தையின் மீது காண்பிப்பது, மாட்டை அடிப்பதை போல அடிப்பது. கணவன் மீதுள்ள கோபத்தை பெண்கள் குழந்தைகளை அடித்து அதை வெளிப்படுத்துவது, அல்லது கணவனை குறித்து தப்பம் தவறுமாக பிஞ்சு உள்ளத்தில் பாய்ச்சினாலோ, அல்லது கணவன் தன்னுடைய மனைவியை குறித்து தன்னுடைய குழந்தையிடத்தில் சொல்லிக் கொடுத்தாலோ அது மிகப்பெரிய மோசமான விளைவை உண்டாக்கும் தாய்மார்களே. ஆகவேதான் 3 வயதிலே இருந்து 7 வயது வரை அந்த குழந்தையை நீங்கள் கையாள வேண்டிய அந்த வழிமுறைகளை குறித்து அதை நமக்கு சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் எல்லா வகையிலும் பக்குவமான அடிப்படையில் பயிற்சி கொடுக்கக்கூடிய வயது 7 வயதுக்குட்பட்ட அந்த வரம்பு. அதை எந்த அளவுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த 7 வயது வருகிற பொழுது அந்த குழந்தை, அதுவரை 3 வயது வரை இருந்த அந்த பிள்ளை 3 வயதை தாண்டி 7 வயதுக்குள்ளாக அந்த குழந்தைக்கு புரிகிற உணர்வு வருகிறது. உங்களுடைய கண் ஜாடையின் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை அந்த குழந்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறது. வீடுகளிலும் நீங்கள் சொற்களின் வாயிலாக நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளையும் உணர்ந்து நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அந்த குழந்தை புரிந்து செயல்பட ஆரம்பிக்கின்றது. ஆகவேதான் குழந்தைகளை 3 தரப்பில் பிரித்து விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஒரு சில குழந்தைகள் செவிவழி ரீதியாக சப்தத்தை கேட்டு உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்குமாம். ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு சில செய்திகளை பார்த்து உணர்ந்து அதன்படி செயல்படுகிற குழந்தைகளும் உண்டுமாம். இன்னும் ஒரு சில குழந்தைகள் தொட்டு உணர்ந்து பிடித்து எழுதி புரிந்து கொள்கிற குழந்தைகளும் உண்டுமாம். ஆகவேதான் காலம் காலமாக பள்ளி பருவங்களிலேயே பாடத்திட்டத்தை எப்படி அமைத்திருக்கிறார்கள்? 1 1 2 ஆசிரியர் பாடம் நடத்துவார் சொல் வழியாக. 1 1 2 சொன்னது மட்டுமல்ல, குழந்தைகளை சொல்லுவார்கள் 1 1 2. அது மட்டுமல்ல, பாடப்புத்தகத்தை கையிலே கொடுத்து ஹோம் ஒர்க்காக 1 1 2 என்று எழுதி வா என்பார்கள். ஏன் இப்படி 3 வகையான பயிற்சி கொடுக்கிறார்கள் என்றால், இந்த 3 வயதில் இருந்து 7 வயது வரை இந்த 3 முறைகளில் எந்த முறையில் ஒரு குழந்தை தன்னுடைய மனன சக்தியை பெருக்கிக் கொள்கிறது என்று யாருக்குமே தெரியாது. ஆகவேதான் எல்லா இடங்களிலும் இந்த 3 பயிற்சியை கொடுக்கிறார்கள். சொல்வது, எழுதுவது, அதை சொல்ல வைப்பது. வீடுகளிலே பாருங்கள், 7 வயது குழந்தையிடத்தில் நாம் அந்த குழந்தைக்கு முன்னால் நாமும் உண்பதற்காக வேண்டி எடுத்து போட்டு நாம் உண்ணுகிற பொழுது மகனே மகளே உண்ணு என்று சொல்லுகிற பொழுது ஒரு சில குழந்தைகள் உண்ணுகிறது. ஒரு சில குழந்தையினுடைய தோளின் மீது கை வைத்து பாசத்தோடு அன்பான 2 வாசகங்களை சொல்லி எடுத்து ஊட்டுகிற பொழுது ஒரு சில குழந்தைகள் உண்ணுகிறது. ஒரு சில குழந்தைகள் தானாகவே எடுத்து உண்ணுகிறது. இந்த வளர்ப்பு முறை வித்தியாசம் வைத்துத்தான் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் நிறைய செய்திகளை உள்வாங்கி அந்த குழந்தைகளுடைய மெமரி பவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆனால் நிறைய குடும்பங்களில் பாருங்கள், ஒரு 3 இருந்து 7 வயது வரை உள்ள அந்த குழந்தையை ஆட விட்டு, பாட விட்டு, அல்லது பள்ளி பருவங்களிலேயே நடத்தப்படுகின்ற நாடகங்களிலே மேடை ஏற்றி, டிவிகளிலே பாருங்கள் பாட்டுக்கு பாட்டு என்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பிள்ளைகளிலே அரங்கேற்றி, இப்படியெல்லாம் பெற்றோர்கள் கவனமின்மையின் காரணமாக பிள்ளைதானே இந்த பருவத்தில் செய்யாமல் வேறு எந்த பருவத்தில் செய்ய போகிறான் என நாமெல்லாம் நினைத்து மிக பொடும்போக்காக அந்த காரியத்தை கைக்கொண்டால் அதனுடைய வளர்ப்பு முறை பிற்காலத்தில் மிக மோசமானதாக அமையும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவேதான் இந்த 3 வயதில் இருந்து 7 வயது வரை உள்ள அந்த பருவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
7 வயதை உங்களுடைய பிள்ளைகள் அடைய ஆரம்பித்தால் மார்க்கத்தை போதியுங்கள். தொழுகையை அந்த குழந்தைக்கு முதலில் போதியுங்கள். காரணம் என்ன? 7 வயது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் 4 வயதை சொல்லாமல் 5 வயதை சொல்லாமல் 6 வயதை சொல்லாமல் 7 வயது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதற்கு என்ன காரணம்? குழந்தையினுடைய முதல் பீரியட் 1 3 முடிந்து 3 7 வரை 2வது பீரியட். அந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் எதை நீங்கள் பதிய வைக்கின்றீர்களோ அதுதான் வளர்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அமையும் என்பது யதார்த்த சத்தியம். தாய்மார்களே, பெரியோர்களே, ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயதை குழந்தைகள் அடைந்தால் தொழுகை பயிற்சி கொடுங்கள் என்றார்கள். நம்முடைய வீடுகளிலே யதார்த்தமாக பாருங்கள், பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் பெற்ற தாய் தந்தையை சிறு பிராயத்திலேயே ஏசி பேசி பழகுவார்கள். அவைகளை எல்லாம் சந்தோஷமாக பெற்றோர்கள் பார்க்கிற ஒரு அதிசயம் உண்டு. அது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும்தான். அப்படி பேசுகிற பொழுதே அது தவறான பேச்சு, இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசுவது பாவமானது என்று அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டினாலோ அல்லது பேசுகிற குழந்தையை திருத்த நாம் முயற்சி எடுத்திருந்தாலோ இந்த சமூகத்தில் ஏற்படுகிற பாதிப்புகளை பெருவாரியாக நாம் தவிர்த்திருக்கலாம். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் எல்லாம் இந்த பச்சிளம் குழந்தைகள் பிறந்தவுடனே தாயிடமிருந்து பிரித்து பாசம் செலுத்த வேண்டிய வயசில் அந்த குழந்தைக்கு பாசம் அன்பு கிடைக்காமல் அந்த குழந்தைகள் செவிலித்தாயிடத்திலே வளர்கிறார்கள். தாயினுடைய பாசம் என்ன தெரியாது, தந்தையினுடைய பாசம் என்ன தெரியாது, வளருவது ஒரு வாடகை தாயிடத்தில் மேலை நாடுகளிலே பார்க்கிறோம். இதனால் ஒரு 12 வயது தாண்டி ஒரு 18 வயது 20 வயது வரும் பொழுதெல்லாம் தாயை போட்டு அடிக்கிறார்கள். தகப்பனை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு துணிச்சல் வருகிறது. தாய் தந்தையை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள். கை துப்பாக்கியை எடுத்து பெற்றோர்களை சுடுகிற கொடுமை, இவைகளெல்லாம் மேலை நாடுகளில் ஏன் அதிகமானது? அந்த 3 வயதிலே இருந்து 7 வயது வரை அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்பு. அதை சொல்லுகிறார்கள், அந்த குழந்தையின் மீது நிறைய பாசம் வைத்த யாராவது ஒரு ஆள், அது தாயோ தந்தையோ, தனது தாயினுடைய தந்தையோ தாயோ, யாராவது ஒரு ஆள் அதிக பாசத்தோடு இருந்து திடீரென மரணித்து விட்டால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த குழந்தை இடத்தில் மறைக்காமல் சொல்லிவிடுங்கள் அப்பொழுதே என்று சொல்கிறார்கள். தான் அதிகமான பாசம் வைத்திருந்த யாரிடமிருந்தாவது தான் பிரிக்கப்பட்டால் அது அந்த குழந்தையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டங்களை எல்லாம் பாருங்கள். கணவனும் மனைவியும் தகராறுகள் ஏற்பட்டு குடும்ப பிரிவு ஏற்பட்டு அது தலாக்கிலே முடிந்தால் பிள்ளை யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த பிள்ளை பேசுகிற பருவம் வரும் வரை அது தாயை சார்ந்துதான் இருக்க வேண்டும். நல்லது கெட்டது என்று முடிவு செய்கிற அறிவை அந்த குழந்தை பெறுகிற வரை, பெற்றால் அந்த குழந்தை எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அந்த மாதிரியான வயது வரம்பில் ஒரு பாதிப்பு, தன் மீது பாசம் செலுத்தியவர்கள் தன்னை விட்டு போய்விட்டார்கள், பாசம் செலுத்தியவரிடமிருந்து அந்த குழந்தையை பிரித்தெடுப்பது, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அபாயகரமான ஆபத்தான சம்பவங்களை பார்க்க வைப்பது, இவைகளெல்லாம் மிகப்பெரிய தவறு. பொதுவாக நம்முடைய வீடுகளில் இருக்கிற டிவி நமக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு தவறான காரியங்களுக்கு நெருக்கமான பல சம்பவங்கள் டிவிகளிலே காண்பிக்கப்படுகிறது. குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கிற பெற்றோர்களுடைய கவனத்திற்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நம்முடைய எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்வை நாமே நாசமாக்குகிறோம். மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் எல்லாம் நம்முடைய குழந்தைகளை கையாள வேண்டும். இப்படி 3 வயதிலே இருந்து 7 வயது, 1 வயதிலே இருந்து 3 வயது, இந்த வயதெல்லாம் குழந்தைகளை மாட்டை போட்டு அடிப்பதை போலுள்ள வயதல்ல. அந்த குழந்தைகளின் மீது நம்முடைய கோபத்தை காண்பிக்கக்கூடிய வயதல்ல. அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் மீது ஒரு வெறுப்பு வருவதற்கு பகரமாக அன்பு, அரவணைப்பு, பாசம் இருத்தல் வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, இது ஒரு கம்ப்யூட்டர் யுகம் என்று சொல்ல வேண்டும். நிறைய குடும்பங்களில் குழந்தைகளை கொஞ்சுவதற்கு பெற்றோர்களுக்கு நேரமே இருக்காது. பார்க்கிறோமா இல்லையா? அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு. காலை எழுந்தவர்கள் வெளியே சென்றால் இரவு வருகிற பொழுது 11 மணி 10 மணி, குழந்தைகள் எல்லாம் உறங்கி விடுவார்கள். உறங்கி அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கிற தந்தை,
அந்த குழந்தை எழுகிற நேரத்தில் தந்தை உறங்கிக் கொண்டிருப்பார். குழந்தை எழுந்து பள்ளிக்கு செல்கிற பொழுது தந்தை எழுந்து வீட்டுக்கு வெளியே சென்று விடுவார். இப்படியே அந்த குழந்தைக்கு பெற்றோர்களுடைய பாசம் இல்லாமல் வளர்கிற குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். தாயோடு இருக்க நீங்கள் கவனிக்க வேண்டும். 1 to 7 வயது வரை பெற்றோர்களாகிய நாம் அந்த குழந்தையாக மாறி குழந்தையை போல அந்த குழந்தையை நாம் அரவணைக்க வேண்டும் என்பதற்கு நிறைய சம்பவங்கள் உதாரணம். புகாரியில் 5884வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சின்ன குழந்தைகள் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியும், ஜைனப், ருக்கையா, ஃபாத்திமா எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் மகன், ஒரே மகன் இப்ராஹிம் பிறந்தார். காசிம் பிறந்து இறந்து போனார். இப்ராஹிம் என்கிற ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனை கிராமத்துப்புற பகுதியில் ஒரு செவிலித்தாயிடத்திலே பால் கொடுக்க ஒப்படைத்தார். தினசரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகனை பார்ப்பதற்காக வேண்டி சென்று வருகிற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். ஃபாத்திமா அவர்களுக்கு, அலி அவர்களுக்கு பேர குழந்தை ஹசன், ஹுசைன் பிறந்தார்கள். ஹசன் அவர்களின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட பாசம் வைத்திருந்தார்கள். ஒரு பெற்றோர்கள் குழந்தையின் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். தினசரி அல்லாஹ்வுடைய ரசூல் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு செல்வாராம். எங்கே அந்த குட்டி பையன், எங்கே அந்த குறும்புக்கார பையன் என்று கேட்டு அரவணைத்து முத்தமிட்டு அந்த குழந்தைக்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற துஆ என்ன? யா அல்லாஹ், நான் எனது பேரனை நேசிக்கிறேன், நீ அவனை நேசிப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு. ஒரு கிராமவாசி ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். இது புகாரியில் 5998வது நபிமொழி. கிராமவாசி வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தையை முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். கிராமவாசி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நீங்களுமா குழந்தையை முத்தமிடுகிறீர்கள்? நாங்களெல்லாம் எங்களுடைய ஊர்களிலே குழந்தையை முத்தமிடுவதே இல்லை என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹு தஆலா இரக்க சிந்தனையை எடுத்ததற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். அதே போல ஹசன் அவர்களை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கொஞ்சிக் கொண்டிருந்தார்கள். புகாரியில் 597வது நபிமொழி. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற நபித்தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 பிள்ளைகள் உண்டு. எந்த பிள்ளையையும் ஒரு நாள் கூட நான் கொஞ்சியதோ முத்தியதோ கிடையாது யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு சொன்ன பதில், அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் மீது அன்பு காட்டுகிறவர் அல்லாஹுவால் அன்பு காட்டப்படுவார். அன்பு காட்டப்படாதவருக்கு அல்லாஹ்வுடைய அன்பு இருக்காது, கருணை இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு சகோதரர் அபு உமைர், அவர் எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம், அபு உமைரே, உம்முடைய அந்த சின்ன குருவி என்னானது, வைத்து விளையாடி கொண்டிருந்த அந்த குருவி என்னானது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் குழந்தை செல்வங்களை பார்த்தால் அவர் குழந்தையாக மாறிவிடுவார். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற, நம்முடைய வெறித்தனத்தை செலுத்துகின்ற வயது வரம்பல்ல அந்த குழந்தையினுடைய வயது வரம்பு என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் அந்த 3 வயதிலே இருந்து 7 வயது வரை நான் சொன்ன அந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு அதிகம் பாசம் செலுத்தி பார்க்கக்கூடாத, கேட்கக்கூடாத, செயல்பாடுகளோடு செய்யக்கூடாத காரியங்களிலே இருந்து அந்த குழந்தையை 7 வயது வரை நாம் பாதுகாத்தால் நாம் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நாம் தாண்டி விட்டோம் என விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஒரு கொசவன் கையில் இருக்கிற ஒரு மண்பானையை போல குழந்தைகள் நம்முடைய கையில் இருக்கிற குழந்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக நீங்கள் நினைத்தால் உங்களுடைய பிள்ளைகளை மாற்ற முடியும் என்றார்கள். நம்முடைய கையில் தான் இருக்கிறது. எல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய கையில் ஒன்று உண்டு. அதுதான் உரையினுடைய இறுதி பகுதி. அதற்கு முன்னதாக நம்முடைய முழு சக்தியையும் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் உங்களுடைய கவனத்தில் நான் தொடர்ந்து பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு வளரும் பொழுதே மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள்.
வளரும் பொழுதே மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். நிறைய குழந்தைகளுக்கு உலக கல்வியை கற்றுக் கொடுப்பதில் மிகுந்த ஆர்வம் செலுத்துகிறோம். அதனுடைய எதிர்கால வாழ்வு நாம் முதிய வயதை அடையும் பொழுது அந்த குழந்தையினுடைய ஆதரவுக்காக வேண்டி, அந்த குழந்தையின் எதிர்காலவுக்காக வேண்டி நிறைய உலக கல்விக்கு நம்முடைய குழந்தைகளை நாம் பயிற்றுவிக்கிறோம். அதே நேரத்தில் மார்க்கம் என்று வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நம்முடைய கவனத்தில் பாதியை கூட செலுத்துவதில்லை. தாய்மார்களே, இந்த குற்றத்தை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருக்குரானில் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். 2வது அத்தியாயம் 132வது வசனம். ஒரு பெற்றோர்கள் குழந்தைக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தை சொல்லி வளர்த்த வேண்டும் என்பதற்குரிய ஒரு வசனம். 2வது அத்தியாயத்தின் 132வது வசனம். அந்த வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு சொல்கிறார்கள், யா பனி, எனது அருமை மகனே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். ஃபலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், மக்களே, நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். இஸ்லாத்தை விட்ட நிலையில் நீங்கள் மரணித்தல் கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை போதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 31வது அத்தியாயத்தின் 13வது வசனம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு பிறந்த தன்னுடைய மக்களுக்கு எப்படி மார்க்கத்தை போதித்தார்கள் என்ன அல்லாஹ் சொல்கிறான். யா புனை, என் அருமை மகனே, லா துஸ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நீ இணை வைக்காதே. காரணம், இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் மகனே, இணை வைத்தல் கூடாது என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்ந்து வருகிற தன்னுடைய மகனுக்கு போதித்த பாடத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். வளர்ந்து வருகிற நம்முடைய மக்களுக்கு சிறு பிராயத்திலேயே ஜோசியத்தின் மீது நம்பிக்கை, சிறு பிராயத்திலேயே கருப்பு கயிறு, தாயத்து, தகுடுகள் கட்டி தொங்க விடுகிற பழக்கம், சிறு பிராயத்திலேயே அல்லாஹுவை குறித்துள்ள ஒரு அவநம்பிக்கை நம்முடைய சமூக மக்கள் மத்தியிலே பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. களைவது நம்முடைய தலையாய கடமை. மேலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைக்கு போதித்த போதனை அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா புனை அகீமிஸ் ஸலா, அருமை மகனே, தொழுகையை நீ கடைபிடிப்பாயாக, தொழுகையை பேணுவாயாக, வஅம்ரு பில் மஅரூஃப் வன்ஹு அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுப்பாயாக மகனே, தீய காரியத்திலே போய் ஈடுபடாதே, நல்லதை எங்கெல்லாம் தெரிகிறதோ நல்லதை தொடர்ந்து செய். வஸ்பிர் அலாமா அசாபக்க, துன்பங்கள் ஏற்படும் பொழுது, சோதனைகளை கொண்டு அதை சோதனைகள் ஏற்படும் பொழுது சபூர், பொறுமையாக இருந்து அதை எதிர்கொள் மகனே என்று மகனுக்கு தந்தைமார்கள், பெற்றோர்கள் போதிக்க வேண்டிய நடைமுறைகளை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருகிறான். தாய்மார்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4889வது நபிமொழி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அம்மா தான் பெற்ற மகனை, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் பெற்ற மகன் மாலிக் என்கிற முந்தைய கணவரின் மூலம் அந்த அம்மாவுக்கு பிறந்தவர் அனஸ் என்கிற ஒரு நபித்தோழர். நிறைய நபிமொழிகளை அறிவித்தார். அறிவிக்க என்ன காரணம்? அந்த வளர்ந்து வருகிற அந்த வளர்ப்பு முறையிலேயே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்தார்கள் தனது மகனை. ஏன் என்னிடத்திலே கொண்டு வந்து விடுகிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது மகன் உங்களிடத்திலே வளரட்டும், மார்க்கத்தை படிக்கட்டும், மார்க்க அறிவு பெறட்டும், மேலும் உங்களுடைய பிரார்த்தனைக்கு எனது மகன் ஆளாகட்டும், ஆகவே எனது மகன் உங்களிடத்தில் வளரட்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி தான் பெற்ற மகனை கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்தார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். வளர்ந்து வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி முறையில் மார்க்கம் இருத்தல் அவசியம். இருந்தால்தான் நாம் தள்ளாத வயதில் மார்க்கப்பட்டுள்ளவனாக நம்முடைய பிள்ளைகள் வளருவார்கள். அதன் மூலம் மறுமை நாளில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதன் மூலம் நமக்கு இம்மை மறுமை வாழ்வு சிறந்து விளங்கும். தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு மார்க்க உபதேசங்களை சொல்லி
அந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள் என்பதை கூட ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த போதனைகளை தாய்மார்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மனனம் செய்ய வேண்டும். திருமதியிலே இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. இப்னு அப்பாஸே, வளர்ந்து வருகிற பொழுது நீங்கள் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் நீங்கள் பேணுதலாக நடங்கள். அப்படி நடந்தால் அல்லாஹ் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டான். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸே, சந்தோஷமான நேரங்களில் அல்லாஹ்வுக்கு நீ அதிகம் நன்றி செலுத்து. அப்பொழுது உனக்கு ஒரு சோதனை, துன்பம், கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். மேலும் நீ எதையாவது கேட்பதாக இருந்தாலும், உதவி தேடுவதாக இருந்தாலும், அல்லாஹ் ஒருவனை தவிர யாரிடத்திலும் கேட்காதே, யாரிடத்திலும் உதவி தேடாதே, அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நீ கேட்க வேண்டும். மேலும் ஒன்றை இப்னு அப்பாஸ் அவர்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும், சமுதாய மக்கள் எல்லாம் உலகமே திரண்டு உங்களுக்கு ஒரு தீமையை செய்ய நாடினாலும், அல்லாஹ் என்ன நாடினானோ அதுதான் நடக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது யாருக்கு செய்த உபதேசம் தாய்மார்களே? ஒரு சிறிய பருவத்தில் இருக்கிற இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு ஒரு இறை தூதர், ஒரு நாட்டினுடைய ஒரு ஆட்சியாளர், ஒரு போர் தளபதி, ஒரு ஆன்மீக தலைவர், அவருடைய பெயரை கேட்டாலே ஒரு மாத கால தொலைவில் இருக்கிற மக்கள் எல்லாம் பயந்து நடுநடுங்குகிற ஒரு மாமனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகளோடு அவர் நடந்து கொண்ட இந்த நெறிமுறைகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் தாய்மார்களே. அது மட்டுமல்ல, நாமெல்லாம் தொழுகையில குனூத் ஓதுகிறோமா இல்லையா? இந்த குனூத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்கிறீர்கள்? குனூத்தை தனது பேர குழந்தை ஹசன் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததுதான் குனூத். துஆக்களை கற்றுக் கொடுத்தல், குர்ஆன் பயிற்சி அளித்தல், நல்லொழுக்க போதனைகள் செய்தல், இவை குழந்தைகளோடு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தார்மீக பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பேரமகன் ஹசன் அவர்களை அழைத்து, ஹசனே, வித்ருடைய தொழுகையின் பொழுது நீங்கள் ஓத வேண்டிய துவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். திருமதியில் 1426வது நபிமொழி, அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத், அல்லாஹுவே, யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ அவர்களோடு சேர்ந்து எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக. பச்சிலம் குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்த துவா, நமக்கெல்லாம் சட்டமாக்கப்பட்ட துவா. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத், யாருக்கு அல்லாஹ் நீ நேர்வழி காட்டினாயோ அவர்களோடு சேர்ந்து எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக. வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், யாருக்கெல்லாம் நீ ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கும் ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ். வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், யாருக்கெல்லாம் நீ பாதுகாப்பதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாயோ அந்த பொறுப்பை எனக்கும் நீ ஏற்றுக்கொள்யா அல்லாஹ். வபாரிக் லி ஃபீமா ஆதைத், யா அல்லாஹ், எனக்கு நீ தந்த பொருள் செல்வத்தில் பர்க்கத்தை நீ உண்டாக்கியா அல்லாஹ். வகினி ஷர்ரமா கலைத், நீ தீர்ப்பாக்கிய விஷயத்தில் கெட்டவை ஏதாவது இருந்தால் அதை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். ஃபைன்னக தக்லி வலா யுக்லா அலைக், நீயே முடிவு செய்யக்கூடியவன், உன்னுடைய முடிவுக்கு எதிராக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது யா அல்லாஹ். இன்னஹு லா யலில்லு மன் வாலைத், நீ யாருக்கு பொறுப்பேற்றாயோ அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது யா அல்லாஹ். தபாரக்த ரப்பனா வ தஆலைத், எங்களுடைய இறைவா, நீயே பாக்கியசாலி, நீயே மிக உயர்ந்தவன். இது குனூத்தில் ஓதுகிற, வித்ரில் ஓதுகிற ஒரு குனூத்துடைய துவா. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமா மேடையில் நின்று மக்களுக்கு போதித்த சட்டம் அல்ல. தனது பேர குழந்தைக்கு எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கிய துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த 3 வயதிலே இருந்து 7 வயது வரை உள்ள குழந்தையை நீங்கள் ஒரு பரிசோதனைக்கு எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒன்றை சொன்னால் அப்படியே திரும்ப சொல்கிற வயது. அந்த வயதில்
தூங்கச் செல்கிற பொழுது ஓத வேண்டிய துவா, ஒது செய்து முடித்து ஓத வேண்டிய துவா. ஒரு சிறு பிராயத்தில் உங்களுக்கு முன்னால் குழந்தை பாங்கு சொன்னானே, அதுதான் வயது. அல்லாஹ் நாடினால் நிச்சயம் நடக்கும். ஆனால் நாம் தான் அந்த குழந்தையை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்த தவறியவர்களாக இருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல நிறைய சிடி கேசட் வெளியே வந்திருக்கிறது பாருங்கள். குழந்தைகளுக்கு மத்தியில் திருக்குரான் ஓதும் போட்டி. 10 வயது குழந்தை, 7 வயது குழந்தை, 8 வயது குழந்தை திருக்குரானையே மனனம் செய்திருக்கிறான் என்றால் அந்த பருவம் சாதாரண பருவம் அல்ல. அந்த பருவம் மிகப்பெரிய அளவில் நாம் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு பருவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த பருவம் என்ன? 8 to 10 வயது வரை உள்ள பருவம், அது பள்ளி பருவம். பள்ளி பருவத்தை பொறுத்தவரையில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியர்களின் மூலம், சுற்றுப்புறங்களின் மூலம், தகாத நண்பர்களின் மூலம் பிள்ளைகள் கெட்டு போகிற ஒரு பருவம் 8 வயதில் இருந்து 10 வயது உள்ள பருவம். அந்த உள்ளத்தில் தீய எண்ணங்கள் ஏற்படுகிற மிக மோசமான ஒரு பருவம் அந்த பருவம். 10 வயதில் இருந்து 14 வயது வரை உள்ள ஒரு இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கட்டத்தை சொல்கிறார்கள். எப்படி 3 இருந்து 7 வயது வரை குழந்தைகளை மிக அஜாக்கிரதையோடு நீங்கள் வளர்த்தால் அது மிகப்பெரிய தீய விளைவை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அதே போல 10 இருந்து 14 வயது வரை நீங்கள் கண்காணிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி உண்டு. அந்த பகுதியை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய அரவணைப்பை விட்டும் தனியே விடாதீர்கள். பெற்றோர்களுடைய அரவணைப்பை விட்டு ஹாஸ்டல் படிக்கட்டுமே, தொலைவு தூரத்தில் படிக்கட்டுமே, அங்கு படிக்கட்டுமே, இங்கு படிக்கட்டுமே என்று 10 இருந்து 14 வயது வரை உள்ள பிள்ளைகளை பெற்றோர்களாகிய உங்களுடைய கண்காணிப்பிலே இருந்து தூரமாக்கினால் அதனுடைய உள்ளத்திலும் மனச்சிதைவு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புண்டு என்று சொல்கிறார்கள். அதே போக அந்த 14 வயது வரை அந்த குழந்தையினுடைய புலம்பல் எப்படி இருக்கும் என்றால், நிறைய வீடுகளிலே பாருங்கள், எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு தம்பி பிறந்துட்டான், எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்தாச்சு, அதனால எங்கள் அப்பா என் மேலே பாசம் இல்லை, அதனால எங்கள் அம்மா பாசம் இல்லை. இந்த புலம்பல் வருகிற வயசு அந்த வயசு. என்னுடைய தம்பி என்னுடைய தங்கையின் மீது தான் என்னுடைய பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். என் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை, நான் கேட்டால் வாங்கி தர மாட்டேன் என்கிறார்கள், என் மீது பாசம் இல்லை. இப்படிப்பட்ட புலம்பல் வயசு 10 இருந்து 14 வயது வரை உள்ள வயது. அந்த நேரத்தில் ஒரு நண்பனை போல தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டானே, இனி என்ன செய்வது என அஜாக்கிரதையாக இருந்தால் விளைவு மோசமான விளைவை உண்டாக்கும். அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தை புரிந்து, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கவலையை உணர்ந்து, நண்பனுக்கு நண்பனாக, பெற்றோர்களுக்கு பெற்றோர்களாக, அதிலும் குறிப்பாக தாய்மார்களாகிய உங்களுடைய கையில் அதிக பொறுப்புகள் உண்டு ஆண்களை காட்டிலும். அந்த நேரத்தில் தான் மக்கள் விரக்திக்கு செல்லுகிற நேரம். குடும்பத்தில் பாசம் இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் அவர்களே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை பற்றி கவனிக்க ஆள் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் நம்மை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள், எப்பொழுது பார்த்தாலும் சிறுபிள்ளையின் மீது பாசம் ஜாஸ்தி, நம்மை வெறுக்கிறார்கள், நாம் எதை கேட்டாலும் வாங்கி தர மறுக்கிறார்கள். இப்படியெல்லாம் வம்பு தும்புகளில் குழந்தைகள் ஈடுபடுகிற வயசு, ஜாக்கிரதையாக அவர்களை கையாள வேண்டிய வயசு. அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது தேர்வு நேரங்களில் மதிப்பெண் பெற்று வந்தால், நிறைய வீடுகளிலே பாருங்கள், அவன் ஆங்கிலத்திலே, தமிழ், கணக்கு போன்ற நிறைய வகுப்புகளில் நிறைய மதிப்பெண் வாங்கியிருப்பான். எதிலாவது ஒன்றில் ஒரு குறைந்த மதிப்பெண் வாங்கினால் நிறைய வீடுகளில் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த குறைந்த மதிப்பெண் வாங்கியதையே சுட்டிக்காட்டி அவனை மிரட்டுவார்கள், அடிப்பார்கள், திட்டுவார்கள். இது மிகுந்த பாதிப்பை அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும். அதற்கு நேர்மாறாக 100க்கு 100 மதிப்பெண் வாங்கினானே அதை ஊக்குவித்து, 95 மதிப்பெண் வாங்கினானே அதை பாராட்டி, 80 மதிப்பெண் வாங்கினானே அதற்காக வேண்டிய அவனுடைய உள்ளத்தை ஊக்குவித்து, இன்னும் நன்றாக படித்து இதிலும் அதிகம் வாங்கியிருக்கலாமே என அவனுடைய உள்ளத்திற்கு ஒரு பயிற்சி அளிப்பதற்கு பகரமாக குறைந்த மதிப்பெண்ணை சுட்டிக்காட்டி அந்த குழந்தையை நீங்கள் அடிக்கவோ துன்புறுத்தவோ செய்தால் விளைவு மோசமாகும். எப்படிப்பட்ட எதிர் விளைவை உள்ளத்திலே உண்டாக்கும் என்றால், நாம் என்னதான் நல்லதான் படிச்சுட்டு வந்தாலும் குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மா அடிக்கத்தான் செய்வாங்க, திட்டத்தான் செய்வாங்க. தாழ்வு மனப்பான்மை. இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டால் 21 வயதுக்கு பிறகு அவன் நம்மை விட்டும் சென்று விடுவான். தாய்மார்களே, நாம் பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக வேலை செய்வார்கள். அவனுடைய உள்ளத்தில் எதிர் விளைவை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் நிச்சயம் நாம் ஈடுபடக்கூடாது. அது மிகுந்த ஒரு பாதிப்பை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திவிடும். அது போக
மிக முக்கியமான ஒரு கட்டத்தை சொல்கிறார்கள். 17 வயதிலே இருந்து 21 வயது வரை உள்ள ஒரு வரம்பு. இந்த வயதை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியினுடைய பலனை நீங்கள் அடைய போகிற வயது என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் பிள்ளைகளையும், இந்த நேரத்தில் ஆண் பிள்ளைகளையும் எந்த அளவுக்கு அதிக கவனம் எடுத்து நீங்கள் அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்கிற குறிப்பை அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த குழந்தைகள் தனிமையை விரும்புவார்கள். அவர்களுடைய தனிமையை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். முதலாவதாக அவர்கள் சொல்லுகிற குறிப்பு, 17 வயதிலே இருந்து 21 வயதுக்குள் அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த டேர்னிங் பாயிண்ட், வாழ்க்கையின் திருப்பு முனை என்று சொல்லுவார்கள். அந்த வயதில் பெண்களையும் ஆண்களையும் அதிகம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த 17 வயதிலே இருந்து 21 வயது, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டானே இனியே அவனை பார்ப்பது என்றால் அது மிகப்பெரிய மோசமான விளைவை உண்டாக்கிவிடும். நிறைய வீடுகளில் பாருங்க, 21 வயசு வந்துட்டா பெண்களும் ஆண்களும் அதிகமாக செல்போன் பேசுவாங்க. செல்போன் யார்கிட்ட பேசுறாங்க, எதற்காக வேண்டி பேசுகிறார்கள், செல்போனில் அதிகமாக ஏன் பேசுறாங்க, இதெல்லாம் பெற்றோர்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். நிறைய வீடுகளில் பாருங்க, 21 வயசானால் ஆண்கள் சொல்லுவார்கள், என் ரூமில் மட்டும் தனியாக ஒரு டிவி வைங்க, நான் எல்லாத்துக்கூட உட்காந்து நான் பார்க்க மாட்டேனம்மா. அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளை பாருங்கள், எனக்கு மட்டும் தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வேணும், தனி ரூம் வேணும்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைகளை நீங்கள் கவனிக்க தவறினால் மிகப்பெரிய விளைவை உண்டாக்கும். எல்லோரிடத்திலும் சேர்ந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு டிவியை பார்க்க அனுமதிக்க வேண்டும். நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு செல்போன் பேச அனுமதிக்க வேண்டும். இந்த 21 வயதில் தான் அதிகமாக ஆண்கள் இயர்போனை மாட்டிக்கொண்டு என்ன கேட்கிறார்கள் என்றே தெரியாது. இன்றைக்கெல்லாம் செல்போன் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விளைவை உண்டாக்கிவிட்டது என்றால், குடும்பங்களிலே நாம் பெற்ற பிள்ளை இரவு 11 மணி 12 மணிக்கெல்லாம் செல்போனிலே பேசுகிறது. பெற்றோர்களால் கண்டிக்க முடியவில்லை. காரணம், கை மீறி விட்டால் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? அந்த 3 வயதிலே இருந்து 7 வயது வரை பார்க்கக்கூடாததை, கேட்கக்கூடாததை, செய்யக்கூடாததை அந்த குழந்தையை நீங்கள் அமர வைத்து பார்க்க வைத்ததனுடைய விளைவு. நிறைய குடும்பங்களில் பாருங்க, 21 வயதானால் பெற்ற தாயை அசிங்கமாக பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். கை நீட்டி கூட அடித்து விடுகிறார்கள். 21 வயதில் அந்த பெற்றோர்களை 4 பேருக்கு மத்தியில் கண்ணிய குறைவாக நடத்துகிறார்கள். 21 வயதில் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு கோழி குஞ்சை பாதுகாப்பதை போல வளர்த்த உங்களுடைய கையில் உங்களுடைய பிள்ளைகள் இல்லை என்றால் இது என்ன குழந்தை பராமரிப்பு? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா? அல்லாஹு தாலா இது குறித்து கேட்க மாட்டானா? நிச்சயம் அல்லாஹு தாலா இது குறித்து கேட்பான் தாய்மார்களே. அதே போல கழிவறைக்கு சென்றால் அதிகமான நேரம் எடுத்தால் உடனே கண்டிக்க வேண்டும். அவர்களுடைய தனிமையை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். யாரோடு தொலைபேசியில் பேசுகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். அவர்கள் டிவியில் தனிமையில் அமர்ந்து பார்க்கிறார்களா, குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கிறார்களா, எதை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டிக்க வேண்டும். அப்படி நீங்கள் கண்டிக்க தவறினால் ஏற்படுகிற மனச்சிதைவு தான் மனநோய் என்பது. அந்த மனச்சிதைவு ஏற்பட்டால் என்னவாகும் என்பதை குறித்து மருத்துவர்கள் சொல்கிறார்கள், பேசுவதையே பேசிக்கொண்டே இருப்பார்கள். பெற்றோர்களிடத்தில் அவர்களுடைய சக்திக்கு மீறி அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா அப்பொழுதுதான் படிப்பேன் என்று சொல்லுவார்கள். வாங்கி கொடுத்தாலும் படிக்க மாட்டார்கள். படிக்கிற விஷயத்தில் அவர்கள் மெல்ல மெல்ல பின்தங்கிக் கொண்டே வருவார்கள். அவர்கள் மெல்ல மெல்ல தனிமையை விரும்புவார்கள். 21 வயதில்தான் பாலுணர்வு என்றால் என்ன என்கிற அந்த கல்வியை ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்கிற வயசு. அந்த நேரத்தில் பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாவிட்டால் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறி என்று சொல்கிறார்கள். பார்க்கிறோம், இன்றைக்கு கேள்விக்குறிதான். மனநோய்க்கு ஆளான எவ்வளவு பிள்ளைகள் அந்த 21 வயது வந்தவுடன் குடும்பத்தை விட்டு சென்று, பெற்றோர்களை விட்டு சென்று அடாவடித்தனங்களிலே ஈடுபட்டு பிள்ளைகள் குடும்பத்தினர்களுக்கு எதிராக வேலை செய்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? நம்முடைய பராமரிப்பினுடைய மிக மோசமான விளைவைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். அல்லாஹ் அனுபவிக்க வைத்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்றைக்கு குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் உண்டுமா? ஸ்கூலில் இருந்து பிள்ளைகள் வரும் பொழுது வீட்டுக்குள் நுழைந்தால் சலாம் சொல்லித்தான் வரணும். குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒரு பச்சை ஒரு சிறிய ஒரு மகன் ஒரு பையன் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்து உணவு உண்ணுகிற ஒரு சம்பவம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு நடத்துகிற பாடத்தை ஹதீஸ்களிலே பாருங்கள். அந்த குழந்தையிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், மகனே, நீ உணவு உண்ணும்போது முதலில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லு. வலது கையால் உணவை எடுத்து உண்ணு. தட்டில், உணவு தட்டில் உன்னுடைய முன்பகுதியில் இருக்கிற உணவை எடுத்து உண்ணு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு உண்ணுகிற பயிற்சி அளித்த சம்பவம் புகாரியில் 5376வது நபிமொழியிலே பார்க்கலாம். எத்துணை வீடுகளில், இஸ்லாமிய வீடுகளில், இன்னும் சொல்ல வேண்டுமானால் பாம்பே, இன்னும் சொல்ல வேண்டுமானால் UAE போன்ற, சென்னை போன்ற பெருநகரங்களில் முஸ்லிம் குடும்பங்களில் இருக்கிற தாய்மார்கள் பிள்ளைகளை நடனமாடுவதற்கு அனுப்புகிறார்கள். டான்ஸ். நம்முடைய பிள்ளை நடனமாடுவதை டிவியில் பார்த்து ரசிக்கிறார்கள். இந்த ரசனையினுடைய பாதிப்பு அந்த குழந்தையினுடைய 21வது வயதுக்கு பிறகு நீங்கள் உணர்வீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையினுடைய அந்த காலத்திலேயே ஹராம் ஹலால்களை போதித்து வளர்த்தி இருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஹசன் ஹுசைன் அவர்கள் எப்பொழுதுமே ஜக்காத்து பொருள் இருக்கிற, பேரித்தம்பழம் இருக்கிற அந்த கிடங்கை சுற்றித்தான் விளையாடி கொண்டே இருப்பார்கள். அப்படி விளையாடும் பொழுது ஹசன் அவர்கள் ஒரு நாள் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயிலே போட்டு விட்டார். சின்ன பையன். உடனே ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் அவருடைய வாயிலே கையை போட்டு, அந்த ஜக்காத்துடைய பொருள் நமக்கு ஹராம் தெரியாதா, நம்முடைய குடும்பத்திற்கு ஹராம் தெரியாதா, கீழே துப்பு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி கொடுத்ததை புகாரியினுடைய 1485வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல பிள்ளைகளை வளர்த்தும் போது எந்த காரணத்தை கொண்டும் பிள்ளைகளை சபித்து விடக்கூடாது. தாய்மார்களே, பிள்ளைகளை கெட்ட கெட்ட வார்த்தைகளை கொண்டு நீங்கள் ஏசிவிடக்கூடாது. காரணம், அதனுடைய விளைவு, எதிர் விளைவு நீங்களே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை அமைப்பு முறை, சமூக அமைப்பு முறையும் உண்டாக்கிவிடும். அல்லாஹும் ஒரு சில நேரத்தில் ஏற்படுத்தி விடுவான். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருநாளுடைய நாளில் ஆண்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தி பெண்களுக்கும் போய் ஒரு உரை நிகழ்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். நரகத்தில் உங்களை நான் அதிகம் பார்த்தேன். உடனே ஒரு பெண் எழுந்து கேட்டால், யார் ரசூலல்லாஹ், ஆண்களை விட நாங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்க என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகம் சபிக்கிறீர்கள். சாபம் உங்களிடத்திலே அதிகம் உண்டு. நீங்கள் அதிகம் சபிக்கிற காரணத்தினாலேயே அல்லாஹு தாலா உங்களுக்கு நரகத்தை தந்திருக்கிறான் என்கிற செய்தி புகாரியின் 304வது நபிமொழி. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அதிகம் சபிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே எந்த சாட்சியங்களும் இருக்காது, அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைகள் இருக்காது. ஆகவே நீங்கள் சபிக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5063வது நபிமொழி. இது ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய மகனை ஒரு கட்டத்தில் சபித்தார்கள், அந்த சாபம் பலித்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன சம்பவம்? ஜுரைப் என்கிற ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி ஒரு நாள் தொழுது கொண்டிருந்தார். தொழுது கொண்டிருக்கிற அந்த மகனை தாய் வெளியே நின்று கொண்டு அழைத்து கொண்டிருந்தாள். தொழுது கொண்டிருக்கிற அந்த இறை விசுவாசி தாய் அழைக்கிறாளே, போக வேண்டுமா அல்லது தொழ வேண்டுமா என்கிற ஒரு தடுமாற்றத்தோடு தொழுது முடித்து விட்டார். உடனே தாய்க்கு கோபம் வந்து, இவன் மரணிப்பதற்குள் இவனை அல்லாஹு தாலா விபச்சாரியுடைய முகத்தில் மரணிக்க செய்வானாக என்று சபித்து விடுகிறார்கள். அந்த அம்மா சொல்லுகிற அந்த நேரம் அல்லாஹு தாலா துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக அமைந்தது. அந்த சம்பவம் நிகழ்ந்தது. எப்படி? அந்த ஜுரைஜ் என்கிற அந்த ஒரு வணக்கசாலி வணக்க வழிபாட்டுக்குள்ள தளத்தில் அவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, வணக்கங்களை செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு பெண்மணி தகாத காரியத்திற்கு ஈடுபட அவரை அழைத்தாராம். இவர் அல்லாஹுவை பயந்து அந்த பெண்ணை துரத்தி விட்டார். அந்த பெண் அந்த கோபத்தை தீர்ப்பதற்காக ஆடு மேய்க்கிற வேறொரு ஆணிடத்திலே சென்று விபச்சாரம் புரிந்து கருவுற்று குழந்தை பெற்று அந்த குழந்தை இவர் மூலம்தான் பிறந்தது என்று மக்களிடத்திலே போய் சொல்லி பெரிய அளவில் அவதூறை கிளப்பி மக்களெல்லாம் திரண்டு வந்து அவருடைய வணக்க வழிபாட்டு தலத்தை எல்லாம் அடித்து உடைத்து நாசப்படுத்தி விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த ஜுரைஜ் என்கிற அந்த வணக்கசாலி ஒது செய்து ஓடி போய் தொழுது அந்த கையில் இருக்கிற அந்த பெண்ணுடைய குழந்தை இடத்தில் கேட்ட ஒரு சம்பவத்தை தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே 3436வது நபிமொழி. அந்த ஜுரைஜ் அந்த பெண்ணுடைய கையிலே இருக்கிற குழந்தை இடத்தில் கேட்டாராம், குழந்தையே உம்முடைய தகப்பன் யார்? அந்த குழந்தை பேசிய அதிசய சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த குழந்தை இந்த பகுதியில் இருக்கிற அந்த ஆடு மேய்க்கிற ஆட்டு இடையன் தான் என்னுடைய தந்தை என்று குழந்தை சொன்ன பிறகு மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வணக்கசாலியை பாராட்டி, தங்கத்தால் உங்களுடைய வணக்க வழிபாட்டு தலத்தை நாங்கள் எழுப்பி தரவா என்று கேட்ட செய்தி கூட ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். என்றால் தாய்மார்களாகிய நாம் பெற்ற பிள்ளையை தகாத வார்த்தை கொண்டு பேசுவது கூடாது, கோபங்கள் வருகிற பொழுது சபித்தது கூடாது. எத்தனையோ வீடுகளில் தாய்மார்கள் பிள்ளைகளை நோக்கி பயன்படுத்துகிற வாசகத்தை பார்த்தால் அதிர்ந்து போகிற அளவுக்கு நாம் வாசகங்களை பயன்படுத்துகிறோம். அது முதலில் மார்க்க அடிப்படையில் தவறு. இரண்டாவது, அந்த குழந்தைக்கு உங்களுடைய உள்ளத்தில், அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் உங்களை குறித்து தவறான எண்ணங்கள் ஏற்பட்டுவிடும். நீங்கள் நினைக்கிறீர்கள், என்னதான் அடித்தாலும் நம் பிள்ளை தானே, என்னதான் பேசினாலும் நம் பிள்ளை தானே, என்னதான் நாம் அடித்தாலும் கொடுமை செய்தாலும் நான் பெற்றெடுத்த பிள்ளை தானே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் எதிர் விளைவை உண்டாக்கிவிடும். எப்பொழுது பார்த்தாலும் நம்மை அடிக்கிறார்கள், எப்பொழுது பார்த்தாலும் நம்மை வேதனை செய்கிறார்கள், நாம் எதை செய்தாலும் நம் மீது கோபப்படுகிறார்கள் என்கிற ஒரு விரக்தி உணர்வு அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஏற்பட்டால் அதுதான் மனநோய்க்கு குழந்தைகள் ஆளாவது என்று சொல்லுகிறார்கள். அந்த நிலையிலே இருந்து அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். தாய்மார்களே, ஏன் இஸ்லாம் இந்த அளவுக்கு குழந்தைகளை நீங்கள் கையாளுகிற அந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய ரசூலும் யதார்த்த சத்தியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மனோதத்துவ நிபுணர்களும் ஏன் இந்த உலகத்திற்கு சொல்லுகிறார்கள்? தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை உம்மு சுலைம் அவர்கள் அனஸ் அவர்களை வளர்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுத்ததை போல, இப்னு அப்பாஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தி ஆளாக்கியதை போல, ஹசன் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்த பயிற்சியை போல, தாய்மார்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பமாக ஓத வேண்டிய துஆக்கள், குழந்தை திருக்குர்ஆன் பயிற்சி, ஒரு குடும்பத்தை இஸ்லாமிய, ஒரு வீட்டை இஸ்லாமிய அமைப்பு முறையில் மாற்றுகிற ஒரு முழு பொறுப்பு உங்களுடைய கையில் தான் உண்டு. உங்களுடைய தொழுகையை குழந்தைகள் பார்க்கிறார்கள், உங்களுடைய நடவடிக்கைகளை குழந்தைகள் உன்னிப்பாக பார்க்கிறார்கள். அதிகாலை பொழுது நீங்கள் எழுந்து தொழுது அந்த வீட்டை ஒரு இபாதத்துரிய வீடாக மாற்றி இரவு நேரம் வரை அந்த வீடுகளில் ஐங்கால தொழுகைகளை தொழுது குர்ஆன் ஓதி அந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப துஆவாக இருக்கிற சலாம் சொல்லுவது, தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, யாராவது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பது, மலஜலம் கழிக்கும் பொழுது ஓத வேண்டிய துவா, தூங்கும் போது ஓத வேண்டிய துவா, பாங்கோசை கேட்ட பொழுது ஓத வேண்டிய சலவாத்து, இப்படி சிறுக சிறுக அந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதித்து நீங்கள் வளர்த்தி ஆளாக்கினால் அதனுடைய நன்மை என்ன தெரியுமா? நன்மை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மரணித்தாலும் சரி 3 காரியங்களை தவிர வேறு எல்லாம் அவர்களை விட்டு பிரிந்து வென்று விடுகிறது. 3 காரியம் அவர்களோடு இருந்து அவர்களை சொர்க்கம் வரை பாதுகாக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 3358 3358வது நபிமொழி. 3 காரியம் எது? ஒன்று, உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் கொடுத்த தர்மம். இரண்டாவது, இது போன்ற வகுப்புகளில் கலந்து கொண்டு மார்க்கத்தை நீங்கள் விளங்கி பயனுள்ள கல்வியை இந்த மனித சமூகத்திற்கு நீங்கள் எடுத்து சொல்லி மரணித்த அந்த பயனுள்ள கல்வி. மூன்றாவது எது தெரியுமா? நீங்கள் வளர்த்தி ஆளாக்கிய சாலிகான உங்களுடைய மக்களுடைய பிரார்த்தனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்முடைய மக்களுடைய துஆ, நாம் வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய மக்களுடைய பிரார்த்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது ஏதாவது வீடுகளில் ஒரு மரணம் நடந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஜனாசா தொழுகை நடத்துவதை எல்லோரும் விரும்புவார்கள். காரணம், அவருடைய துஆ அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படக்கூடும். அவருடைய பிரார்த்தனைக்கு நம்முடைய பெற்றோர்கள் ஆளாக வேண்டும் என்பது எல்லா குடும்பத்தார்களுடைய எண்ணம். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் யாராவது இறந்தால் அந்த மையத்தை வைத்து கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வி தெரியுமா? பிள்ளைகள் யாராவது வந்து தொழுகை நடத்தி பிரார்த்தனை செய்கிறீர்களா என்கிற கேள்வி. என்ன காரணம்? அது அந்த அளவுக்கு மதிப்புள்ளது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்கிற துஆ சாதாரணப்பட்ட காரியம் அல்ல.
அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரிலே கொண்டு போய் வைத்தாலும் யா அல்லாஹ் என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு என்னை வளர்த்தி ஆளாக்கிய என்னுடைய பெற்றோர்களுக்கு அவருடைய பாவங்களை மன்னிக்க, உயர் அந்தஸ்தை கொடுக்க, கபரில் சொர்க்கத்தினுடைய வெளிச்சம் கிடைக்க, பாவங்களை ஆலங்கட்டி நீரால் கழுவி தூய்மைப்படுத்த, கபரை விசாலமாக்க, சொர்க்கத்தினுடைய விரிப்பை விரித்தவர்களை கண்ணியப்படுத்த என்றெல்லாம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்திலே விலை மதிக்க முடியாத மதிப்புண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் தாய்மார்களே. மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய ஒரு செய்தியை பாருங்கள். அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 10610வது நபிமொழி, சொர்க்கத்தில் அவர்கள் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்வான அந்தஸ்தை கொடுக்கிறான். ஒரு சில பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எல்லோரையும் விட எங்களை மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய அந்தஸ்தோடு வைக்கிறாய் நீ என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? சாலிகான பிள்ளைகளை நீங்கள் பெற்று அந்த பிள்ளைகள் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உலகத்தில் துஆ செய்தார்களே, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வாகிய நான் அங்கீகரித்து உங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்று அல்லாஹ் சொல்லுவானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல அல்லாஹ் தஆலா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்கிற துஆவை திருக்குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 17வது அத்தியாயத்தின் 24வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகள் பெற்றோர்களுக்கு செய்கிற துஆவை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வக்ஃபித் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மதி வக்குல் ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸஈரா. அல்லாஹ்வே, நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் எப்படி என் மீது பாசம் செலுத்தி அன்பு செலுத்தி என்னை அரவணைத்து வளர்த்தி ஆளாக்கினார்களோ அதே போல யா அல்லாஹ் நீயும் என்னுடைய பெற்றோர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் செலுத்தி அவர்களை நீ பாதுகாப்பாயாக என்று பிள்ளைகள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 14வது அத்தியாயத்தின் 41வது வசனம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்கிற இன்னொரு துஆவை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பிஜ்அல்னி ரப்பனா அஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் விசாரணை நாளில் நீ நிச்சயம் மன்னிப்பாயாக யா அல்லாஹ். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்கிற துஆ. இப்படிப்பட்ட துஆவுக்கு உரியவர்களாக பெற்றோர்கள் மாற வேண்டுமானால் நம்முடைய தலையாய கடமை, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்காணித்து வளர்த்தி ஆளாக்க வேண்டும் தாய்மார்களே. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களெல்லாம் பிள்ளைகளுக்கு செய்கிற துஆ. பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளுக்கு துஆ செய்தார்களோ அதே போல நாம் இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு மனோதத்துவ நிபுணர்கள் நமக்கு சொன்ன தகவல்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிள்ளையை எப்படி நீங்கள் வளர்த்தி ஆளாக்க வேண்டும் என்கிற குறிப்பு சொன்ன தகவல்கள். என்னதான் இருந்தாலும் அதையும் மீறி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று ஒன்று உண்டு. நிறைய குடும்பங்களிலே பாருங்கள், பெற்றோர்கள் வணக்கசாலியாக இருப்பார்கள், மிகுந்த சிரமப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துவார்கள், அவர்களுக்கு எல்லா நல்லொழுக்க பயிற்சியும் கொடுப்பார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஒன்று உண்டு. அந்த குழந்தை அந்த குடும்பத்திற்கு மிகுந்த ஒரு மனவேதனை அளிக்கக்கூடிய குழந்தைகளாக மாறக்கூடிய பெற்றோர்கள் உண்டு. இன்று வரை நம்முடைய செவிகளில் தினந்தோறும் வந்து விழுவது, நமக்கு போய் இப்படிப்பட்ட ஒருவன் பிறந்தானே, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை நமக்கு நம்முடைய மானத்தை மரியாதையை குடும்ப கௌரவத்தை பாழாக்குகிற அளவுக்கு பிறந்தானே என்று வயிறெறியக்கூடிய தாய்மார்களும் உண்டு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 11வது அத்தியாயத்தின் 42 முதல் 47 வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். ஒரு மகனுக்காக வேண்டி ஒரு இறை தூதர் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புகிற சம்பவம். இறை தூதர் வளர்த்தினால் எப்படி வளர்ப்பார்? அடவடித்தனமாக வளர்ப்பார். இறை தூதர் மகனை எப்படி வளர்ப்பார்? ஒரு இறை தூதர் மனைவியை எப்படி வளர்ப்பார்? அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை சொல்லி வஹியை எடுத்து சொல்லி வளர்க்கிறார் தன்னுடைய மகனை, ஒரு நூஹ் நபி. ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த தூதருக்கு நேர்மாறாக பிள்ளையை அல்லாஹ் உருவாக்குகிறான். பிள்ளையை காஃபிராக, தந்தையை இறை தூதராக. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை பாருங்கள். தந்தை கோயில் பூசாரி, மகன் இறை தூதர். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
தந்தையால் இணை வைத்தலை போதிக்க முடியவில்லை மகனுக்கு. இது இப்ராஹிம் நபியினுடைய யதார்த்தம். தந்தையால் இஸ்லாத்தை போதிக்க முடியவில்லை, நூஹ் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு யதார்த்தம். ஆகவேதான் அல்லாஹ்விடத்திலே பெற்றோர்களை துஆ செய்ய சொல்கிறான் அல்லாஹு தஆலா. என்னதான் நீங்கள் பிறந்தாலும், என்னதான் நீங்கள் கண்காணிப்பு போட்டு வளர்த்தினாலும், அல்லாஹ்வாகிய என்னிடத்திலே பிரார்த்தனையும் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறான் பிள்ளைகளுக்காக வேண்டி. 2வது அத்தியாயத்தின் 128வது வசனம், ரப்பனா, எங்களுடைய இறைவா. இப்ராஹிம் நபி மக்களுக்கு செய்கிற துவா. ஏன் நூஹ் நபியினுடைய மகனை போல எனது மகன் ஆகிவிடக் கூடாது? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பற்றுகள் குடும்பத்திலே இருந்தாலும் பிள்ளைகள் எதிர் விளைவை உண்டாக்கிவிடக் கூடாது. குடும்பத்துடைய மானம் மரியாதை அனைத்திற்கும் உழை வைக்கக்கூடிய வகையில் பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகி தலையெடுத்து வருகிற காலம். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா துஆ கற்றுத் தருகிறான், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக. அல்லாஹ்வே, எனது மகனை, எனது பிள்ளையை முஸ்லீமாக நீ வாழ வையா அல்லாஹ். வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன். அல்லாஹ்வே, எனது பிள்ளைக்கு பிறக்கின்ற சந்ததிகள், பேரம் பேத்திகள் எல்லோரையும் உனக்கு கட்டுப்படுகிற கூட்டத்தினராக அல்லாஹ்வே நீ ஆக்குவாயாக. வஅரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ்வே, நாங்கள் உன்னை எப்படி வழிபட வேண்டும் என்கிற வழிமுறைகளை எங்களுடைய குடும்பத்திற்கு நீ கற்றுத்தாயா அல்லாஹ். எங்களுடைய கையில் ஒன்றுமே அல்ல, எல்லாம் உன்னுடைய கையில் தான் யா அல்லாஹ் உண்டு. நீயாக பார்த்து வளர்த்தி ஆளாக்கி எங்களுடைய மறுமை வாழ்வுக்கு இந்த மக்களை முஸ்லீமாக, முஸ்லீமான மரணத்தை தாங்குகிற மக்களாக, தொழுகையாளியாக எனது குழந்தைகளை நீ ஆக்கியா அல்லாஹ் என்று இப்ராஹிம் நபி செய்த துவா. 14வது அத்தியாயம் 40வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் துவா செய்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. அல்லாஹ்வே, எங்களுடைய மக்களை தொழுகையாளியாக, தொழுகையை நிலைநிறுத்தும் ஒரு வணக்கசாலியாக எங்களுடைய மக்களை நீ ஆக்கி அருள் புரியா அல்லாஹ் என்கிற துவா. மேலும் 14வது அத்தியாயத்தின் 35வது வசனம், அந்த வசனத்திலும் இறை தூதர் இப்ராஹிம் அல்லாஹ்விடத்தில் செய்கிற துவா, அல்லாஹ்வே, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன் வஜ்னுபினி வபனிய அன் நஅபுதுல் அஸ்னாம். அல்லாஹ்வே, எங்களுடைய மக்கள் எந்த நிலையிலும் சிறுக்கு வைக்காத மக்களாக, உருவ வழிபாடு செய்யாத மக்களாக, உருவ வழிபாட்டிலே இருந்தும் தங்களை பாதுகாக்கிற மக்களாக நீ ஆக்கியா அல்லாஹ் என்று இப்ராஹிம் நபி செய்கிற துவா. புகாரியில் 1982வது நபிமொழி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது மகனுக்கு துஆ செய்யுங்கள். எனது மகனை உன்னிடத்திலே, உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். எனது மகனுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் அவர்களுக்காக வேண்டி நிறைய துஆக்களை செய்தார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய பிரார்த்தனைகளை செய்த காரணத்தினால் வளர்ந்து வருகிற பொழுதே குர்ஆனை மனப்பாடம் செய்கிற மக்களாக, நிறைய நபிமொழிகளை இந்த மனித சமூகத்திற்கு வழங்குகிற மக்களாக அல்லாஹ் அந்த மக்களை வளர்த்தி ஆளாக்கினான். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹு தஆலா நமக்கும் தர வேண்டும். சுருக்கம், மக்களின் மூலம் அல்லாஹ் நம்மை சோதித்து விடக்கூடாது. மக்களின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு மறுமை நாளில் நரகத்திலே இருந்து பாதுகாக்கக்கூடிய மக்களாக நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தானாக வளரும் என்று விட்டால் அப்படிப்பட்ட காலச்சூழலை இப்பொழுது இல்லை. மிக மிக மோசமான காலச்சூழலை இப்பொழுது உண்டு. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் பெண்களுடைய வளர்ச்சியை உன்னிப்பாக பார்த்து அவருடைய வாழ்க்கையை நாசமாக்குகிற ஒரு தீய சக்திகள் அதிகம் இருக்கிற காலம் இந்த காலம். மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, கல்லூரி படிப்பு, ஹாஸ்டல் படிப்பு என்றெல்லாம் கோ எஜுகேஷன், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய பல்வேறு படிப்புகளுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம். அது எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை வளர்ந்து வருகிற இந்த மனித சமூகத்தில் நமக்கு தருகிறது என்றால் மிகப்பெரிய பேர் ஆபத்தை தான் அது உண்டாக்குகிறது. பிள்ளைகளை கண்காணியுங்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்காணியுங்கள். அப்படி கண்காணிக்க தவறினால் குடும்பத்தினுடைய மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து போவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில்
அந்த பொறுப்புகள் குறித்து நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை நினைவுறுத்தத்தான் பெற்றோர்களுடைய கவனத்திற்கு என்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு இது போன்ற விஷயங்களை அலசி ஆராய்ந்து நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வளர்ந்து வருகிற கொஞ்சுகின்ற நம்முடைய குழந்தைகளின் மீது அதிக அக்கறை நாம் செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே அன்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தாய்மார்களே. ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் நபி, நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களெல்லாம் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், பிள்ளைகளை எப்படி வளர்க்க சொன்னார்கள், பிள்ளைகளை எப்படி கண்காணிக்க சொன்னார்கள், பிள்ளைகளுடைய அந்த மனன சக்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படியெல்லாம் இருப்பது என்பதை உணர்ந்து புரிந்து அந்த உணர்வுகளுக்கு தகுந்தாற் போல நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நடக்க வேண்டும். அப்படி நாம் நடந்து நம்முடைய பிள்ளைகளை ஒரு சாலிகான பிள்ளைகளாக நாம் வளர்த்தி ஆளாக்குவதற்கு அல்லாஹ்வுடைய உதவியையும் நாம் ஐங்கால தொழுகையின் மூலம் பெற்று பரலான தொழுகைக்கு பிறகு, தஹஜ்ஜுத்துக்கு பிறகு, இரவு நேர சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களுக்கு பிறகு நம்முடைய துஆக்களில் நம்முடைய பிள்ளைகளையும் இணைத்து அவர்களுடைய ஹிதாயத், அவர்களுடைய வளர்ப்பு முறை, அவர்களுடைய மரணம், அவருடைய மறுமை வாழ்வு எல்லாம் சிறப்பான அடிப்படையில் விளங்க நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும், பெற்றோர்களை மதிக்க அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்கிற திருக்குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுத்து காட்டி நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை குறித்து, தந்தைகளை குறித்து, பெற்றோர்களை குறித்து பிள்ளைகள் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு பயிற்சியை சிறு பிராயத்திலே இருந்தே பெற்றோர்களாகிய நீங்கள் கொடுத்து வளர்த்தினால்தான் நம்முடைய எதிர்காலத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கையில் இருப்பார்கள். இல்லாவிட்டால் நம்முடைய கையை விட்டும் அவர்கள் தவறி விடுவார்கள். அந்த நிலையிலே இருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி